அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. ரொம்ப அற்புதமான திருக்குறள். செல்விருந்து ஓம்பி வந்த விருந்தினர்களை நல்ல முறையில் கவனித்து அனுப்பிவிட்டு வருவிருந்து பார்த்திருப்பானாம். அடுத்து எந்த விருந்தினர்கள் வருவார்கள் என்று அதை சந்தோஷமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பவன். இல்வாழ்க்கையினுடைய உச்ச நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவனால்தான் இம்மாதிரியான பண்புகளை வெளிப்படுத்த முடியும். நல்ல விருந்தினர்களை உபசரித்து அனுப்பிவிட்டது மட்டுமல்ல, இனி வரக்கூடிய விருந்தினர்களையும் எதிர்பார்த்து மிக சிறப்பாக விருந்தோம்பல் செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானே, அவன் இல்லறத்தின் மிக உயர்ந்தவன். அவன் நல்விருந்து வானத்தவர்க்கு. இங்கேதான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வள்ளுவர் எடுத்து எம்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி விருந்தினர்களை உபசரித்து கொண்டே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கவனுடைய அந்த பண்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு நல்விருந்து வானத்தவர்க்கு. மறுமை நாளில் வானவர்கள் இவரை விருந்தினராக ஏற்றுக்குவாங்களாம். வானவர்கள் இவர்களை அழைச்சி இவங்களுக்கு அவளை விருந்து பண்ணுவாங்களாம். அப்போ பாருங்க, இதில் விருந்து பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வள்ளுவருடைய நம்பிக்கையை பாருங்கள். மறுமை நாளே அவர் ஒத்துக்கொள்கிறார். இதுதான் இந்த குறளுடைய உள்ள மிகவும் நுட்பமான ஒரு விஷயம். கடவுள் வாழ்த்து பாடினார். எளிமையும் ஏமாப்புடைத்து என்று 7 பிறவிகள் இருப்பதை ஒத்துக்கொண்டார். இப்போ இந்த இடத்தில் என்ன சொல்றார்? நல்ல விருந்தினர்களை உபசரித்து விருந்தினர்கள் வருவதை ஆவலோடு எதிர்பார்த்து விருந்தினர்களை உபசரிக்கின்ற பண்புடைய மக்கள் இறந்து மறுமையில் அவர்களை வானவர்கள் விருந்தினராக உபசரிப்பார்கள். பாருங்க, மறுமையை ஒத்துக்கொள்கிறார். அப்போ என்ன? இவர் லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளை மட்டும் சொல்பவர் அல்ல, இவர் ஒரு ஆன்மீகவாதி, டிவைனிட்டி நிறைந்தவர், ஸ்பிரிச்சுவாலிட்டியை போதிக்கிறவர், தமிழ் மக்களை நன்னறியில் செலுத்துகிறவர். அதைத்தான் புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான திருக்குறள் இது. இம்மாதிரியான திருக்குறள்லாம் நோட் பண்ணிக்கணும். வானவருக்கு நல் விருந்து. இவனை கூப்பிட்டு வானவர்கள் விருந்து வைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேரை இங்கே பூமியில் விருந்து வச்சிருக்கிறாரு. புரிஞ்சுங்க. இந்த மாதிரியான ஒரு பண்பாடு மிக்க ஒரு தமிழினம் உலகத்தில் வேற எந்த இனமும் இல்லை. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் திருவள்ளுவர் திருக்குறள். அதை போற்றுங்க. அட்லீஸ்ட் சில விஷயங்களாவது நல்லா நுட்பமாக தெரிஞ்சுங்க. ரொம்ப உன்னதமானவர், உயர்ந்தவர், பண்பாளர். நம்ம எல்லாருக்கும் பரம தகப்பன் திருவள்ளுவர் தான். குரு, சித்தன் என்பதை புரிந்து நாம் அவரை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.